நான் பாட்டி ஃபுல் கட்டு கட்டுறீங்க போல இருக்கு. சாப்பிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது பேசக்கூடாது. என்னது கேட்குறான் தொலை பண்ணிருக்கேன். பாட்டி, ஒண்ணு முழுங்கிட்டு பேசுங்க, இல்ல துப்பிட்டு பேசுங்க. வாயிலே வச்சுட்டு பேசினா எனக்கு எப்படி புரியும்? ப்ரோ உட்கார். என்னாச்சு? சாப்பிடும்போது கண்ணு வைக்காத, உடம்புல ஒட்டாது. ப்ரோ யார் வீட்டுக்கும் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்க? உட்காரு ப்ரோ. அட உட்காரு ப்ரோ. பாட்டி, மீனாட்சி சாமியா இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதுக்குள்ள நீ மட்டும் எப்படி சாப்பிட்டு இருக்க? அது பாட்டி சமைக்கும் போது எல்லாத்துலயுமே ஒரு கையை அள்ளி போட்டுக்கிட்டாங்க. என்ன பாட்டி? என்னது கையை விட்டு அழிச்சா? எனக்கு நீங்க சாப்பாடே வேணாம் மீனாட்சி. பாட்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா பாட்டி? கையை விட்டு அள்ளுவாங்க, அப்படி என்ன உனக்கு பசி? கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் என்னமோ. டேய், நான் ஒண்ணு கையை விட்டுலாம் அல்லல. நீ என்ன பாத்தியா? கரண்டில தான் அள்ளி போட்டு வந்தேன். பாட்டி, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதான் மீனாட்சி சாமி வாய்க்கு ருசியா சமைக்கிறாங்கல்ல, அது ஆற வரைக்கும் பொறுமையா இருந்தா என்ன? ஆமா, செய்யற சமையல உப்புச்சப்பே இல்ல. இந்த லட்சணத்துல வாய்க்கு ருசியா சமைக்கிறாங்கிற பட்டம் வேற. நல்லா சாப்பிடுங்க ப்ரோ. முருங்கைக்காய் சாம்பார் நல்லா இருக்கு. ஏங்க, நான் வச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. என்னங்க மீனாட்சி? இட்லி வச்சது போதுமான்னு கேட்டேன். என்னங்க இவ்வளோ வச்சிருக்கீங்க? நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். எடுத்துருங்க கொஞ்சம். இல்ல, இருங்க இருங்க இருங்க, எடுக்காதீங்க. ஏன்? தட்டுல சாப்பாடு போட்டுட்டா எடுக்க கூடாது அப்படின்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு? ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க, அதுதான் வழக்கம். சின்ன வழக்கமோ? ஏங்க என்னால இவ்வளோலாம் சாப்பிட முடியாது, வேஸ்டா தான் போகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க, மீதி இருக்கிறத சக்தி வந்து சாப்பிட்டுப்பா. ஆமா ப்ரோ, சக்தி எங்க? ஆமா, சக்தி எங்க ப்ரோ? ஏங்க, அவளுக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கான், அதான் அவங்க இருக்கா. ப்ரோ நீ ஏன் இங்க இருக்க? அப்புறம் சக்திக்கு ஆபீஸ்ல என்ன வேலை? இரு, நான் ஃபோன் பண்றேன். ஏங்க, என்னங்க நீங்க கொஞ்ச நேரம் பேசாம சாப்பிடுங்க. நீங்க எதுக்கு இப்ப ஃபோன் பண்றீங்க? ஃபோன் பண்ண வேண்டியவரே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு? என்ன இவன் இப்படி அப்செட் ஆகுறான்? சக்தி பிரச்சனையில இருக்கானா அவர் இப்படி அமைதியாவா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு? ஆமால, பதறி அடிச்சு ஓடி இருக்க மாட்டாரு. நீங்க பேசாம சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ப்ரோ என்ன சாப்பாடை சாப்பிடாம கிளறிட்டே இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடு ப்ரோ. அங்க பாரு, பாட்டிலாம் எந்த கவலையும் இல்லாம எப்படி அள்ளி சாப்பிடுதுன்னு. டேய்,
நான் உன்னை ஏதாவது சொன்னனா? பேசாம சாப்பிடுறா. சாப்பிடும்போது கண்ணு வச்சுக்கிட்டு. ப்ரோ நான் ஒன்னதான் ப்ரோ கேக்குறேன். டேய் சும்மா நொய்ங்காதடா. பேசாம நீ சாப்பிடு. இல்ல ப்ரோ சாப்பிடாம கிளறிட்டே இருக்கேன்னு கேட்டேன். நான் சாப்பிட்டு கிளறேன் இல்ல சாப்பிடாம கிளறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ சாப்பிடு. சரி ப்ரோ. பேசாம சாப்பிடுங்க. சக்தி மட்டும் இத பார்த்தா சூப்பரா இருக்கும். என்ன இவன் இன்னைக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? ஒருவேளை சக்தியை விட்டுட்டு வந்ததுக்காக ஃபீல் பண்றானோ? என்னங்க ஆ? சாப்பிடாமே இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை உடம்புக்கு இல்ல, பிரச்சனை மனசுக்கு. லவ். இவ ஒருத்தி நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கான். சும்மா இரு மீனாட்சி. இருங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்றேன். ம். ம். என்ன இவன் சரியில்லையே. நாமளும் நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே. ப்ரோ ம்? சக்திக்கு வேலை முடிஞ்சிருச்சான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் ஏன் கேட்கணும்? தேவைன்னா நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. ப்ரோ ஏன் ப்ரோ நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ரஞ்சித் ப்ரோ இப்போ என்ன தப்பா கேட்டாரு? சக்திக்கு எப்போ வேலை முடியும் தானே கேட்டாரு. டேய் பேசாம இருக்கடா. அவனுக்கு தெரியாதா எப்ப என்ன பண்ணணும்னு? ஆளுக்கு பேசிக்கிட்டு கம்முனு கிடங்க. சிவா நீ சாப்பிடுப்பா. நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். நீ சாப்பிடு. மனச போட்டு குழப்பிக்காத, சாப்பிடு. இவன் சாப்பிட்டானா சக்தியை கூப்பிட போக மாட்டான். சாப்பிடலன்னா கூப்பிட போவான். என்ன பண்ண போறான்? ஆ? ம்? பத்து நிமிஷம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. அப்பாடா, அப்படி வாங்க வழிக்கு இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சிவா அவளை கூட்டிட்டு வந்துடும் போல இருக்கே. நாகலட்சுமி அலட்டாயிரு. நம்ம டாஸ்க் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ம். மாமா வந்துட்டாரு. ஏய் வாடா போலாம். இந்த இதை பிடி. மச்சி செம்ம இடம்டா. எப்படா அந்த இடத்த கண்டுபிடிச்சா? போன வாரம் இந்த இடத்துக்கு மாறி தான் கூட்டு வந்தான். ஆ. அப்பதான் சிட்டி அவுட்டர்ல இப்படி ஒரு இடம் இருக்கதே எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்கு இடம்? சூப்பர்ரா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்க உட்கார்ந்து குடின்னு குடிக்கிறோம்.
ரைட்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கியாச்சு மச்சி. மாமா சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்ன தம்பி சாப்பிடாமே வந்துட்ட? மறுபடியும் நீயா? இல்ல நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? இந்த கதையெல்லாம் நீ வேற யாருக்கிட்டையாவது விடு, என்கிட்ட வேண்டாம். நான் உன்னோட மனசாட்சிடா, உன் கூடவே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு தெரியும். ஆமா இப்ப சாப்பிடல, பசியோட தான் இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம விடுறியா? ஏய் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல தம்பி, நீ தான் டிஸ்டர்ப்டா இருக்க. நீ டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால தான் நானே இங்க வந்தேன். டே சிவா, நீ இப்ப ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்க. என்ன என்ன குழப்பம்? அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். திரும்பவும் பொய் சொல்ற பாத்தியா? நான் தான் சொல்றேன்ல, நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு தெரியும். இப்போ உனக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு. சக்தியை போய் கூட்டிட்டு வந்துடலாமா, இல்ல கடைசி வரைக்கும் வைராகியமா இருந்து டாஸ்க்ல ஜெயிச்சிடலாமான்னு. இப்போ உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். உன் பிரச்சனை இப்ப என்ன? சக்தியை அங்க விட்டுட்டு வந்தது தானே? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருந்த. கல்யாணத்துக்கு அப்புறம் செம்ம கடுப்புல இருக்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாம ஒரே இரிட்டேட்டிங்காவே போயிட்டு இருக்கு. அது யாரால? எல்லாம் அந்த சக்தியால தான். அதுக்கு சொல்யூஷன் என்ன? அவ என்னை விட்டு நிரந்தரமா போகணும். டேய் இப்ப நீ அதை தானே பண்ணிட்டு வந்திருக்க. நீ டாஸ்க்ல ஜெயிச்சு அவ திரும்பி வந்தாலும் அவ உன்னை விட்டு பிரிஞ்சுதான் போகணும். சப்போஸ் நீ விட்டு வந்த இடத்துல அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவ செத்து போனாலும் அவ இல்லாம நீ வாழ்க்கை போற, நிம்மதியா வாழ தானே போற. ரெண்டுமே உனக்கு தானடா பிளஸ். அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த ஃபீலிங்ஸ்? அதுக்காக அவளை அந்த காட்டிலே விட்டுட்டு வர முடியுமா? எக்ஸாக்ட்லி. இப்ப சொன்ன பாத்தியா, இதுதான் சரி. ஸோ உன் மனசுல அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கு. அதை ஏன்டா நீ வெளியில கொண்டு வர மாட்டேங்கிற? அவ யாரு? உன்னோட மனைவி. டிவோர்ஸ் ஆகிற வரைக்குமாவது அவ உன்னோட மனைவி. அவளை பணைய வச்சுட்டு நீ எப்படி இந்த டாஸ்கை விளையாட முடியும்? மகாபாரதத்துல பாஞ்சாலிய பணைய வச்சு விளையாட தர்மனுக்கு எப்படி அதிகாரம் இல்லையோ அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்ல சக்திய பணைய வச்சு விளையாட உனக்கு அதிகாரம் இல்லை. சரி, இந்த டாஸ்க்ல நீ ஜெயிச்சு என்ன சாதிக்க போற? நீ ஜெயிக்கும் போது அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. உயிருங்கிறது ஒரே வாட்டி தான், போனா திரும்ப வராது. இல்ல நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கல. டேய் உன் மனசே நான் தான்டா. நான் சொல்றேன், நீ போய் அவளை காப்பாத்து. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி போய் காப்பாத்து. அவளுக்குலாம் ஒன்றும் ஆகாது. என்னடா, தண்ணி ஓவர் ஆகுதுடா. சாப்பிட்டுருக்கடா. ஊருகாடு. கடவுளே நான் சொன்ன அந்த பிராண்ட் எந்த பிரச்சனையும் வராம நீ தான் எனக்கு காப்பாத்தணும். என்னடா மழை பெய்யுத? என்னமோ சொன்ன அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. இப்ப என்ன பண்ணுவ?
இடி இடிச்சிட்டு பயங்கரமா மழை பெய்யுது. இப்ப கூட நீ போய் அவளை கூட்டிட்டு வரலன்னா நீ எல்லாம் மனுஷனே இல்ல. உனக்கு நானும் தேவையே இல்லை. காப்பாத்திடுவோம். என்ன ப்ரோ, எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? என்ன ப்ரோ, உள்ளுக்குள்ள காதல் அப்படியே மலர்ந்துருச்சு போல இருக்கு. ஆ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் இப்படி கேக்குற? இல்ல, வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. சக்தி வேற நடுக்காட்டுல மழையில நனைஞ்சிட்டு இருப்பா. ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருக்காது. சரி, ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற காதல் அப்படியே பொங்கி வழிஞ்சு அவளை காப்பாத்த போறீங்களோன்னு நினைச்சேன். யாரு? நானா? சான்ஸே இல்ல. இந்த சிவா ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். ஓ அப்படியா? அப்போ சார் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்தீங்க? சத்தியை காப்பாத்த தானே? ஏய், ரூம்ல இருந்து வெளியில வந்தா சத்தியை காப்பாத்த போறேன்னு அர்த்தமா? பின்ன அது வந்து எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடிக்க போறேன். ஓகே 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 ஓகே. அப்ப நீங்க போய் தண்ணி குடிங்க. நீ கேள்வி கேட்கறத நிறுத்தினேன்னா நான் போய் குடிச்சிட்டு வருவேன். ஓகே ஓகே ப்ரோ. ப்ளீஸ் மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. என்ன ப்ரோ குறையுது? யாரு உங்களை இந்த நேரத்துல நினைக்கிறா? ஒருவேளை சக்தி தான் நினைக்கிறேன். பாவம், அங்க அவ மழையில நனைஞ்சு என்ன கஷ்டப்படுறாளோ. சரி ப்ரோ, குட் நைட். நான் தூங்க போறேன். நீங்களும் தூங்க தானே போறீங்க? குட் நைட் ப்ரோ, குட் நைட். என்ன ப்ரோ இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க? போங்க. ஒருத்தன் கரடி மாதிரி முன்னாடி உட்கார்ந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான். வேற பெய்யுது. அவன் இந்நேரம் என்ன பண்ணுவா? என்னடா மழை இந்த மாதிரி என்ன பண்றா? தண்ணி ஊத்தாம அப்படியே போடு. ஆமா, சத்தம் சரியாகும்.